Hello students, welcome to my channel. நீங்கள் நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.4ல 4th sum பார்க்க போகிறோம். Find directional questions of straight line through point 5, 6, 7 and 7, 9, 13 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு parametric equationையும் Cartesian equation of straight lineையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 2 given points வச்சு ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். 2 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கனால எப்படி எழுதணும், ஏ வேல்யூ பி வேல்யூன்னு எழுதணும். அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கனால x1 y1 z1 எழுதிக்கலாம். அதோட வேல்யூ 5, 6, 7. அதேமாதிரி x2 y2 z2 அதோட வேல்யூ 7, 9, 13. இப்போ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு வேல்யூவும் அதோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் மேக்னிடியூடும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து 2 வேல்யூஸாக கொடுத்துருக்கனால ஸோ ரெண்டுத்தையுமே மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ டைரக்ஷன் கொஸ்டின்ஸ்னு எழுதிட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்கனால ஒன்று ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும். ஸோ வெளியில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் போட்டுக்கலாம். x2 மைனஸ் x1 அதேமாதிரி y2 மைனஸ், ஏன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்கனால ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த 2 வேல்யூவாக இருக்கனால அதை அப்படியே 2த்தையுமே சால்வ் பண்ணி சிங்கிள் வேல்யூவாக மாற்றிக்கிறோம். இப்போ x2ஓட வேல்யூ 7 மைனஸ் 5, y2ஓட வேல்யூ 9 மைனஸ் 6, z-ஓட வேல்யூ 13 மைனஸ் 7. ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸில் 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 13ல் 7 போயிடுச்சுன்னா 6. இப்போது மேக்னிடியூட் டைரக்ஷன் போட்டாச்சு. அடுத்தது மேக்னிடியூடுக்கு என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச வேல்யூ வந்து அது மாடுலஸில் போடணும் இல்லையா. ஸோ மாடுலஸ் ஆஃப் அதை வந்து ரூட்டில் அப்படியே டேரெக்டாக மாற்றிட்டேன். ஸ்கொயர் பண்ணோம்னா 2 2s are 4, 3 3s are 9, ப்ளஸ் 6 6 are 36. ஸோ 49 வெளில எடுத்தோம்னா 7. ஸோ இந்த 7 தான் வந்து மேக்னிடியூட். டைரக்ஷன் கோசைன்ஸ் 2 வேல்யூ இருக்குல்ல, ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ 2 divided by 7, 3 divided by 7, 6 divided by 7. அடுத்தது மைனஸ் வேல்யூ minus 2 divided by 7, minus 3 divided by 7, minus 6 divided by 7. ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட் லைனுக்கு. இப்போ பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்னா ரெண்டுமே வெக்டார் இருந்துச்சுன்னா வேறு வேல்யூ, இது ரெண்டுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வேறு வேல்யூ. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டி ஆஃப் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ரெண்டுமே வெக்டார்ஸ் என்ன பண்ணுவோம், ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார், அதோட முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு இதோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஏக்கு வந்து x1 y1 z1ஓட வேல்யூ வந்து அப்படியே வெக்டார்ஸ் லைக் எழுதிக்கலாம். ப்ளஸ் டி ஆஃப் பியோட வேல்யூவும் x2 y2 z2. அப்போ வந்து ப்ளஸ் 7i ப்ளஸ் 9j கேப் மைனஸ் 13k கேப் மைனஸ் ஆஃப் 5i கேப் minus 6j cap 7k cap. ஸோ இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். 5i cap ப்ளஸ் 6j cap ப்ளஸ் 7k cap. t ஆஃப் 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, ஸோ 2i cap, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3j cap, 13ல் 7 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 6k கேப். அவ்வளோதான். அதேமாதிரி ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ரெண்டுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டுமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கனால x1 y1 z1 x2 y2 z2 அந்த ஃபார்மேட் படி தான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்கணும். அப்போது x minus x1 divided by x2 minus x1
equal to y minus y1 divided by y2 minus y1 equal to z minus z1 divided by z2 minus z1. Value substitute பண்ணிக்கலாம். x minus 5 divided by 7 minus 5, y minus 6 divided by 3 minus 9 minus 6, z minus 7 divided by 13 minus 7, x minus 5 divided by 7 5 page 2, y minus 6 divided by 9 6 page 3, z minus 7 divided by 13 7 page 6. So, all of that the sum. Thanks for watching. Thank you.